இன்னைக்கு என்ன ஹெட்டிங்னா ரூத் 3:11. ரூத் 3:11. நீ அஞ்ச வேண்டாம், நீ என்னிடம் கேட்பதெல்லாம் நான் உனக்கு செய்வேன். நீ அஞ்ச வேண்டாம், நீ என்னிடத்தில் கேட்பதெல்லாம் செய்வேன். எல்லாரும் ஒரு விதமான ஒரு சோர்வு, ஒரு கஷ்டம், மனக்கவலை, ஒரு வேதனையோடு என்ன செஞ்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய நாளில் வந்திருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, எதை நினச்சி என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் எதையெல்லாம் என்னிடத்தில் கேட்பீர்களோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன். நம்ம எதற்குமே என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னா கடவுள் நம்மோடு இருக்கிறார். நாம் கேட்பதெல்லாம் அவர் நமக்கு தருவார். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அவரிடத்துல கேட்டால் மட்டும்தான் நமக்கு என்ன செய்வார், தருவார். நம்ம வாயை திறந்து கேட்காம நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா நடக்குமா? கண்டிப்பாக இல்லை. இப்போ கேட்டால் நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 7:7 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். கேட்காம எந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ நமக்கு ஒரு பண தேவை இருக்குது, இப்போ யாருக்காவது உதவி செய்யணும், இல்லை எதுக்காவது கொடுக்கணும்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம யாரை போய் கேட்கணும், நம்மளுடைய ஹஸ்பண்ட்டை கேட்கணும், இல்லைன்னா அப்பா அம்மாட்ட கேட்கணும். யார்கிட்டையாவது அதை போய் எனக்கு இது தேவை, எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் தானே அவங்கள்ட்ட நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். கேட்காமே எனக்கு பணம் தேவை, ஆனால் அம்மா அப்பாட்ட கேட்கல, வீட்டுக்கார்ட்டையும் கேட்கல, அந்த காரியம் நடைபெறுமா? இல்லை. அப்போ ஒரு காரியம் நமக்கு நடைபெறணும், அதை நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா கேட்கணும். கேட்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, நீ கேட்குறது எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம கேட்குவதற்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்னா குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். கேட்பதிலே சோம்பேறித்தனமாகவும் அசம்பந்தமாகவும் என்ன செய்கிறோம், இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போல தான் நம்மளுடைய பைபிளில் அநேகர் என்ன செஞ்சுருக்காங்க, ஆண்டவர் இடத்துல கேட்டு அநேக காரியங்களை என்ன செஞ்சுருக்காங்க, பெற்று கொண்டிருக்கிறாங்க. முதலாவது ஆபிரகாம். ஆபிரகாம் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஆபிரகாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பார். ஆதியாகமம் 17 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 1-3 வரைக்கும். ஆபிரகாம் 99 வயதுள்ளவனாய் இருந்தபோது ஆண்டவர் அவனுக்கு தோன்றி, எல்லாம் வல்ல கடவுள், நீ நமக்கு முன் நடந்து உத்தமனாயிரு, நாம் நமக்கும் உமக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை செய்து உன்னை மிகுதியாய் பெருக செய்வோம் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. என்ன வாக்கு தத்தம்? உன்னை மிகுதியாய் பெருக பண்ணுவோம். ஆபிரகாம் 99 வயது வரைக்கும், ஆண்டவர் 75 வயதில் இந்த வாக்குத்தத்தம் என்ன செஞ்சிருவார், கொடுத்துருவார். 25 வருடமாக என்ன செஞ்சிருப்பார், காத்திருப்பார். குழந்தை பாக்கியத்திற்காக என்ன செய்வார், காத்திருப்பார். நம்மளே போல என்ன இல்லை, அவர் இல்லை. விசுவாசத்தின் தந்தை. ஏன் விசுவாசத்தின் தந்தை என்று அவரை அழைக்கிறோம்னா, அவர் ஆண்டவர் சொல்லி அந்த வாக்குத்தத்தம் 25 வருடம் ஆனாலும் ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை குறைய போகலை. ஆண்டவர்கிட்ட அவர் ஜெபிக்கிறது குறைந்து போகலை. ஆண்டவருடைய வார்த்தையின் மீது அவர் நம்பிக்கை வைத்தது ஒருபோது என்ன செய்யலை, குறையவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணினார். ஒவ்வொரு நாளும் நம்ம நமக்கு எல்லாத்துக்குமே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்த கார்டு கொடுத்தாரு இல்லைங்க இந்த வருஷம். அதை எத்தனை பேர் சொல்லி ஜெபம் பண்ணுறோம்? என்ன கொடுத்தாங்கன்னே மறந்து போச்சு, அப்படி தானே? ஆனால் ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்யவே இல்லை, மறக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சோர்ந்து போகலை, அவர் நம்பிக்கை குறையலை, விசுவாசத்துலேயும் தளரலை. ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு, பெருக பண்ணுவேன்னு, நான் பெருகுவேன். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உடனே கொடுத்துட்டாரா? இல்லை.
ஆபிரகாம் என்ன செய்கிறார்? ஆண்டவர் சோதித்து அறிகிறாரு அவன் எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறான், அவன் யார் மீது முழு நம்பிக்கை வைக்கிறான் என்று. அவர் அந்த சோதனையில் என்ன செஞ்சிட்டாரு? ஜெயிச்சிட்டாரு. ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கை வைத்து 25 வருடமாய் காத்திருந்து என்ன பெற்றுக்கொண்டாரு? குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாரு. அதே போல தான் நம்மளும் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஒரு முறை கேட்கிறோம், இருமுறை கேட்கிறோம், ஒரு 5-6 தடவை, ஒரு 10 தடவை கூட கேட்குறோன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் எப்படிப்பட்டவங்கள ஆயிடுறோம்? நம்ம கேட்குறோம் இல்லையா, எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், எனக்கும் கடன் பிரச்சனை தீரணும், எனக்கும் ஒரு சில நோய்களெல்லாம் குணமாகணும் அப்படின்னு ஒவ்வொரு காரியங்களை ஒவ்வொருத்தங்க தனிப்பட்ட முறையில் கேட்குறோம். அது எத்தனை பேர் எத்தனை தடவை கேட்டிருக்கோம், அதை கேட்டு பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்? கேட்டு கேட்டு நமக்கு கிடைக்கலன்னா ஒரு சோர்வு. என்ன அந்த கடவுள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், தரவே மாட்டேங்கிறாரு, மற்றவங்களுக்கெல்லாம் உடனே செய்கிறாரு. ஆண்டவரை என்ன செய்கிறோம்? பழித்து பேசக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். ஆண்டவரை பழித்து பேசக்கூடியவராக தான் இருக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் அப்படி ஒன்று கூட என்ன செய்யவே இல்லை. நம்ம குழந்தை பாக்கியம் இல்லை, இப்போ கல்யாணம் ஆகி 1 வருடம் 2 வருடம்னு கூட வச்சுக்கோங்க, காட்டிடுவாங்க. அதுக்கு மேலே குழந்தை பாக்கியம் இல்லைன்னா என்ன செய்வாங்க? ஒரே அழுக, ஒரே கண்ணீர், ஒரே வேதனை. பார்க்குறவங்களாம் பேசுவாங்க, கூட இருக்கவங்களாம் பேசுவாங்க, முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க. அப்படி ஏகப்பட்ட மன வருத்தங்கள், மனக்கவலைகள். ஆனால் அதே மாதிரி தானே சாராளுக்கும் இருந்திருக்கும். நம்மனால இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயே அவ்வளோ கஷ்டம் கவலையாக இருக்குது. அவங்க கல்யாணம் ஆகி 100 வயது ஆயிடுச்சு. அப்போ இல்லைன்னா அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க நினச்சி பாருங்கள். அந்தளவுக்கு ஆண்டவர் நம்மளை விடலை இல்லை. ஆண்டவர் நம்ம கேட்கும்போது அதை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கேட்டு அதை பெற்றுக்கொள்ள நம்ம தான் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரத்தில் ஒரு காரியத்தை கேட்குறோம்னா அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதை கிடைக்கிற வரைக்கும் அந்த ஒரு விடாமுயற்சியில் ஜெபிக்கிறதுல வைராக்கியமாக என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படித்தான் நானும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன்? ஒரே விடாமுயற்சி தான், ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் அதை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நான் கேட்காம நான் அமைதியாக இருந்திருந்தா எனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடச்சிருக்குமானா தெரியாது. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு 2 பெண் குழந்தைய கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, 3ஆவது எனக்கு பையன்தான் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் ஒரு நாள் கூட விட மாட்டேன். அப்படி ஒரு நாள் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்து அடுத்த நாள் என்ன செய்வேன்? ஜெபிச்சிருவேன். அதே போல தான் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை அதை கிடைக்கிற வரைக்கும் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் விடாமுயற்சியோடு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணுவார். 2வது எலியா பற்றி எல்லாருக்குமே தெரியும். உண்மையின் தேவன் இயேசு கிறிஸ்து என்பதை இந்த மக்கள் மறந்து இந்த விளைச்சல், இந்த செல்வ செழிப்பு எல்லாவற்றையுமே யார் தான் தரார்? ஆண்டவர் தான் தராருங்க. இந்த மக்கள் மறந்து பாகாலை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எலியா ஜெபிக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே மழை வரக்கூடாதுன்னு. உடனே அவருடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் மழை வரக்கூடாது, இந்த அக்னி பலியாய் வந்து இந்த மாட்டை என்ன செய்யுங்க ஆண்டவரே, சுட்டறிங்கன்னு சொல்கிறாரு. அதையும் ஆண்டவர் கேட்ட உடனே என்ன செய்கிறாரு? 3.5 வருடமாகி மழையே இல்லை. எலியா மீண்டும் உண்மையின் தேவன் இந்த மக்கள் அறிந்து கொண்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே மழை வரணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறாரு. உடனே அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு என்ன செய்கிறாரு? உடனே மழையை கொடுக்குறாரு. அப்போ நம்ம ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஜெபிக்க தான் என்ன செய்ய மாட்டேங்கிறோம். போன தடவை கூட ஜெபத்தை பற்றி தானே ஆண்டவர் பேச சொன்னார். இப்போ மறுபடியும் அதே மாதிரி காரியங்களை தான் என்ன செய்கிறாரு? கொடுத்துருக்காரு. அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கிறதுல எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இவங்க கேட்டால் தான் தருவாரா ஆண்டவர்? எலியா கேட்டார், உடனே கொடுத்தார் இல்லையா? எலியா அவர் என்ன நினைக்கிறாரோ உடனே அந்த காரியங்களை வாய்க்க பண்ணினார் இல்லையா? ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களெல்லாம் நடக்க மாட்டேங்குது?
ஏன்னா கடவுள் மேலே ஒரு முழுமையான அன்பு இல்லை. அவரை உண்மையை நம்ம நேசிக்கிறோமானா இல்லை. வெறுமையாய் போலியாய் இதோ உலக மக்களுக்கு மத்தியில் ஒரு திருவிழா வேஷக்காரர்களை போல என்ன செய்கிறோம்னா நம்ம ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நிச்சயமான ஒரு உண்மை. ஏன் நம்மளாம் ஜெபம் பண்ணி கேட்ட ஆண்டவர் தரமாட்டாரா? கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். எலியாவின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் எப்படி பதில் அளித்தாரோ அதே போல் நம்மளுடைய ஜெபத்திற்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? பதில் அளிப்பார். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். அதே போல் தான் ஏசபெல் ராணி என்ன செய்வாங்க? எலியாவை கொல்ல போகிறேன்னு மிரட்டுவாங்க. உடனே எலியா பயந்து என்ன செய்வார்? ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவார், என்னை கொன்று போட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் கேட்டு கொன்று போடலை, அவரை உயிரோடு என்ன செஞ்சார்? எடுத்துக்கொண்டார். அதே போல் தான் எலியா சூனேமித்தாள் அவங்களுக்காக என்ன செய்வார்? குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பார். எடுத்து வாசிங்க 2 அரசராகமம் 4:16-17. அப்போது எலியேசு அவனை பார்த்து, நீ உயிரோடு வாழ்ந்து வருவாயாகில் அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் நீ ஒரு மகனை பெற்றிருப்பாய் என்று மொழிந்தார். அதற்கு அவள், ஐயனே, கடவுளின் மனிதரே, உம்மை மன்றாடுகிறேன், உம் அடியாளின் பொய் சொல்ல வேண்டாம் என்றாள். அப்பெண்மணி எலியேசு குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் கருவுற்று ஒரு மகனை பெற்றாள். எலியா என்ன செய்கிறாரு? அந்த வழியோரம் அந்த சூனாம் நகர் வழியை என்ன செய்கிறாரு? போகிறாரு. அப்போ அவங்க வீட்டில் என்ன செய்கிறாரு? உணவு அருந்துறாரு. இப்போ கடவுளின் மனிதர் என்று அவள் அறிந்து அவங்களுக்கு தேவையான பணிவிடை எல்லாம் என்ன செய்கிறாங்க? இந்த சூனேமித்தாள் செய்கிறாங்க. அப்போ அவளுக்கு ஏதாவது நம்ம என்ன செய்யணும்? பதில் செய்யணும்னு சொல்லிட்டு எலியா என்ன செய்கிறாரு? கேட்குறாரு. அப்போ அதை கேட்கவே வேணாம். அவங்களுக்கு என்ன இல்லை? குழந்தை பாக்கியம் இல்லை. உடனே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கவும் ஆண்டவர் இந்த எலியா என்ன செய்கிறார்? இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு. அடுத்த வருடம் நீ உயிரோடு இருந்தேன்னா என்ன செய்வா? உன் கையில் ஒரு மகன் இருப்பான்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே போல் அவங்களும் என்ன செய்கிறாங்க? ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த குழந்தைக்கு திடீர்னு என்ன செஞ்சிடும்? தலை வலிக்குதுன்னு சொல்லி கீழே மயக்கம் போட்டு விழுந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் உடனே அவங்க என்ன செய்வாங்க? சூனேமித்தாள் உடனே எலியாவை போய் பார்த்து பேசுவாங்க. அவங்க உடனே எலியா என்ன செய்வார்? அந்த பிள்ளைய பார்க்க வருவார். என்ன செய்வாங்கன்னா, பின் படுக்கையின் மேல் ஏறி வாயோடு வாயும் கண்ணோடு கண்ணும் கைகளோடு கைகளும் வைத்து சிறுவன் மேல் படுத்தார். உடனே பிள்ளையின் உடம்பில் சூடு ஏறினது. பின் படுக்கையை விட்டு இறங்கி அறையிலே அங்கும் இங்கும் உலாவினான். மறுபடியும் படுக்கையின் மேல் ஏறி சிறுவன் படுத்து கொண்டான். அப்போது குழந்தை 7 முறை கொட்டாவி விட்டு கண் திறந்தது. எனவே எலியேசு சியேசியை அழைத்து, அந்த சூனேமித்தாளை அழைத்து வா என்றாள். அவள் அந்த அறையில் நுழைந்தபோது எலியேசு அவளை நோக்கி, உன் மகனை எடுத்துக்கொண்டு போ என்றார். பிரைஸ்தலா. அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு தான் என்ன செஞ்சாங்க? நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்த குழந்தை என்ன செய்யவே மாட்டார்? ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அந்த குழந்தைய மீண்டுமாய் ஆண்டவர் என்ன செஞ்சார்? உயிரோடு சூனேமித்தாளுக்கு கொடுத்தார். எலியா ஜெபம் பண்ணார். அங்கேயும் போய் என்ன செய்கிறாரு? அந்த குழந்தையின் மேலே படுத்து ஜெபிப்பார் ஆண்டவரத்தில். ஆண்டவரே, இவங்க குழந்தை பாக்கியம் கேட்கல என்னிடத்துல, நான் தான் உங்களிடத்தில் கேட்டு மன்றாடி இவங்களுக்காக பரிந்து பேசி குழந்தை பாக்கியத்தை பெற்று கொடுத்தேன். இந்த குழந்தைக்கு இப்போ இப்படி ஆகக்கூடாதுன்னு என்று என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணி கேட்குறாரு. அந்த ஜெபத்தையும் கேட்ட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உடனே பதில் தந்து அந்த குழந்தைக்கு நல்லதொரு சுகத்தை என்ன செய்கிறாரு? தராரு. அப்போ நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் ஆண்டவரத்தில் கேட்டு செய்யக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? இருக்கணும்.
அதனுடைய பலன் வந்து 2-3 மடங்காய் ஆசீர்வாதமாக என்ன செய்யும்னா இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போய் ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? கண்டிப்பாக இல்லை. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யும்போது கடவுளிடத்தில் கேட்டு அது நன்மையா தீமையா, கடவுளுக்கு விருப்பம் இல்லையான்னு என்று அறிந்து தான் என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யணும். ஆரம்பத்தில் இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பத்தில் டாக் கொடுக்க சொன்னாங்க. இப்போ டாக் கொடுக்கணுனாவே ஒரே பயம். ஆண்டவரை பற்றி என்ன பேசுகிறது தெரியாது, எதை பற்றி பேசுகிறது தெரியாது. பைபிளில் இருக்க ஸ்டோரி 1-2 தான் தெரியும், ஆனால் மீதி என்ன தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் ஆண்டவர் எங்களை ஊழியத்துக்கு என்ன செஞ்சார், அழைத்தார். ஆண்டவர் வந்து 10 நிமிஷம் மேடையில் நின்று பேசுகிறதுக்கே கைகாலெலாம் நடுங்கும், குபுன்னு வேர்க்கும், ஒரு மாதிரி பதேஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்போ நான் ஆரம்பத்தில் டாக் கொடுக்கணும்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, எதை பற்றி பேசுகிறதுன்னு தெரியாது, எப்படி போய் சொல்கிறதுன்னு தெரியாது. யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே, யாராவது ஏதாவது ஸ்டோரி மாதிரி சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் இருந்தேன் நான். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஒருத்தவங்கள நம்பி நம்ம ஒவ்வொரு நாளும் போய் கேட்டுகிட்டே இருக்க முடியுமா? ஒவ்வொரு தடவை டாக் கொடுக்கும்போது அவங்கள்ட்ட போய் எனக்கு அது சொல்லித்தாங்க, இது சொல்லித்தாங்க, நீங்கள் சொல்கிறத போய் நான் அப்படியே சொல்கிறேன்னு சொன்னால் அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஒவ்வொரு தடவையும் போய் யார்கிட்ட எது என்னால் கேட்க முடியாது, எனக்கு நானாக டாக் கொடுக்கணும், நீங்கள் எனக்கு சொல்லி கொடுங்க, நீங்கள் சொல்லித்தரதை நான் போய் என்ன செய்கிறேன் சொல்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்போ முடிவு பண்ணி ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து என்ன செஞ்சேன்னா ஜெபிக்க ஆரம்பித்தேன். இப்போ ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலம் என்ன செஞ்சார்னா பேசினார். ஒவ்வொரு மாதம் டாக் அப்பவுமே அதற்கேற்றார் போல் வசனம், இது மாதிரி ஆபிரகாம் பற்றி சொல்கிறது, எலியாவை பற்றி சொல்கிறது, அதாவது என்னுடைய இருதயத்தில் என்னுடைய சிந்தனையில் ஆண்டவர் என்ன செய்வார், இந்த காரியங்களெல்லாம் தோன்ற செய்வார். இப்போ இதை பற்றி தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பேச சொல்கிறாரு. இப்போ இதை தான் ஆண்டவர் அவங்களிடத்துல சொல்கிறாரு அப்படின்னு நானாக என்ன செஞ்சேன், ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட போய் பேசி கேட்டு அமர்ந்து ஜெபிச்சு ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொண்டு வந்து தான் என்ன செய்ய முடிஞ்சிச்சுன்னா ஆண்டவரை பற்றி 1 மணி நேரம் என்ன செய்ய முடிஞ்சது, பேச முடிஞ்சது. இப்போ வெறுமனையாக இருந்தப்போ ஒரு 10 நிமிஷம் கூட என்ன செய்ய முடியல, பேசவே முடியல. எலியாவை பற்றி தெரியும், ஆனால் எலியாவை பற்றி நான் வசனம் வந்து பைபிளில் எடுக்கணும்ல. எலியாவை பற்றி இப்போ சொல்கிறோம், எலியா வந்து ஜெபிச்சாரு, அதை ஆண்டவர் கேட்டார் அப்படின்னு. எலியா வந்து அநேக காரியங்கள் செஞ்சுருக்காரு. இப்போ எலியாவை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். அப்போ அந்த எலியாவை பற்றி பைபிளில் எங்கே இருக்குன்னு நமக்கு எடுக்க தெரியணும்ல. எலியாவை பற்றி எனக்கு ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சு, ஆண்டவரே எனக்கு எலியாவை பற்றி தெரியும், ஆனால் பைபிளில் எங்கே இருக்குன்னு எனக்கு எடுக்க தெரியாதே ஆண்டவரே அப்படின்னு. ஜெபம் பண்ணிட்டு கரெக்டாக பைபிளை திறக்கிறேன், கரெக்டாக நான் எந்த வசனம் கேட்குறேனோ அதே வசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம எதை கேட்குறோமோ அதை ஆண்டவர் என்ன செய்வார், அப்படியே கொடுப்பார். நம்ம எப்படி கேட்குறோமோ, எந்த விஷயத்தை எப்படி கேட்குறோமோ அந்த காரியத்தை ஆண்டவர் அப்படியே என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார். 3வது எஸ்தர் வந்து தன் நாட்டு மக்களின் பிரச்சனைக்காக என்ன செய்கிறாங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக அரசனுக்கு பயப்படாமல் என்ன செய்கிறாங்க, 3 நாள் உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட அரசனிடத்தில் போய் கேட்டு தன் நாட்டு மக்களுக்கு ஒரு விடுதலை என்ன செஞ்சுட்டு வராங்க, கொண்டுட்டு வராங்க. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், நம்ம சொந்தக்காரங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் கூட ஐயோ எங்களை வந்து என்ன செய்யாதீங்க, அதில் இன்வால்வ் பண்ணாதீங்க, எங்களே விட்டுருங்க, எங்களே பேசக்கூடாது அப்படின்னு என்ன செஞ்சுருவோம், விட்டு விலகி ஓடி போயிருப்போம். ஆனால் அவங்களுடைய பிரச்சனைக்காக அவங்க என்ன செய்யலை, அரசனிடத்தில் போய் பேசலை, தன் நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக என்ன செஞ்சாங்க, போய் ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறாங்க. 3 நாள் உபவாசம் இருந்து என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. அந்த அரசனுடைய மனம் மாறணும், இந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் கேட்டு என்ன செய்கிறாரு, உடனே பதில் அளிக்கிறார். அதே போல தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் என்ன செய்யணும், கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். எஸ்தராகமம் 14:3-8 வரைக்கும் எடுத்து வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து யோபு எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார்,
செல்வ செழிப்பாய் நல்ல ஆடம்பரமாய் ஆடு மாடு கோழி பிள்ளைகள் என்று என்ன செஞ்சார், எல்லா விதமான ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டு சந்தோஷமாக அவருடைய வாழ்க்கையை என்ன செஞ்சுட்டு இருந்தார், வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செஞ்சார், ஒரு சோதனையை அனுமதித்தார். அந்த சோதனையில் அவர் என்ன செய்யவே இல்லை, வீழ்ந்து போகவே இல்லை. எல்லாவற்றையுமே இழந்தார். தன்னுடைய ஆடு மாடு சொத்து பத்து தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையுமே இழந்தார். அவர் உடம்பெல்லாம் புண்கள் வியாதியால் என்ன செஞ்சார், அவஸ்தைப்படுறாரு. உடம்பெல்லாம் கொப்பளமாக வந்து அதுலேருந்து தண்ணீர் நீர் ரத்தமாய் வருது, பயங்கரமாக அரிக்கும். ஒரு கொட்டாங்குச்சியை வச்சு என்ன செஞ்சுட்டே இருப்பார், சுரண்டிக்கிட்டே இருப்பார். குப்பை மேடு பக்கத்தில் என்ன செய்வார், உட்காந்துருப்பார். எவ்வளோ செழிப்பாக வாழ்ந்த மனிதன் இப்போ எங்கே உட்காந்துருக்காரு, குப்பை தொட்டிக்கிட்ட உட்காந்து அவர் வந்து எவ்வளோ வேதனைப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டங்களையும் பட்டார். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை என்ன செய்யவே இல்லை, மறுதளிக்கலை. அவரிடத்துல ஜெபம் பண்ணுறது என்னன்னு செய்யவே இல்லை, நிறுத்தவே இல்லை. ஒவ்வொரு நாளுமே ஜெபிப்பார். ஒரு நாள் விடாமல் என்ன செஞ்சுட்டே இருப்பார், ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார். எல்லாருமே திட்டுவாங்க, நீ என்ன பாவம் செஞ்சியோ அதனால தான் அப்படி வந்துருச்சு, நீ என்ன விரோதமாக கடவுள்னு ஜெபம் ஒவ்வொரு நாளும் பழி செலுத்துவார், ஜெபம் பண்ணுவார். நீ என்ன செஞ்சியோ அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரை பழித்து பேசுகிறாங்க. இருந்தாலும் ஆண்டவரே நான் எந்த பாவமும் செய்யலை, அப்படி நான் செஞ்சுருந்தேன்னு என்னை கொன்று போட்டுருங்க, அப்படி நான் பாவம் செஞ்சுருந்தேன்னு என்னை கொன்று போட்டுருங்கன்னு தான் என்ன செய்வார், ஜெபிப்பார். அப்போ அவருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு அவர் இழந்து போன ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் 2 மடங்காய் ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆசீர்வதித்து கொடுத்தாரு. யோபு 42:10 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் இழந்து போன ஆசீர்வாதம் ஒவ்வொன்றையும் என்ன செஞ்சார், 2 மடங்காய் ஆசீர்வதித்து தந்தார். அதே போல் தான் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறதுல என்ன செய்யக்கூடாது, குறை உள்ளவர்களாய் இருக்கவே கூடாது. அதே போல் தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் கொரோனா டைமில் எடுத்துக்கோங்க, பிரதருக்கு வந்து அவ்வளோதான் முடியாது இறந்து போயிடுவாங்கங்கிற ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. இப்போ இறந்து போயிருந்தால் ஒரு 5 வருஷம் நாள் ஆயிருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை, கைவிடலை. ஏன்னா அவரை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்பி இருக்கிறோம். அவரை தான் அந்த கஷ்டத்தின் சூழ்நிலையில் விடாமல் என்ன செஞ்சுட்டே இருந்தோம், ஜெபித்து கொண்டே இருந்தோம். நம்மளுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், கேட்டு பதிலெடுத்து மீண்டுமாய் ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஏதாவது ஆயிருந்தால் அந்த ஊழியம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குமானாலும் ஒரு கேள்விக்குறி தான். ஆண்டவர் அவர் மூலம் இன்னும் அநேக காரியங்களை செய்யணும், அநேக ஆத்துமங்களை அறுவடை பண்ணணும்னு சொல்லி தான் ஆண்டவர் அவர் சித்தம் வைத்திருக்கிறார் இல்லையா. அதை நிறைவேற்ற தான் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, நம்ம எல்லாரையும் ஓட வைத்து கொண்டிருக்கிறார். இப்போ எல்லாருமே எப்படிப்பட்டவங்க தான், ஊழியக்காரங்க தான். அதற்கு நம்ம உண்மை உள்ளவர்களாய் உத்தமமாய் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையை நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். அடுத்த அன்னாள் பற்றி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அவங்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தான். அவங்க வந்து குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு எப்படி இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு சாபம், கோராக்கின் சாபம்னு சொல்லிட்டு 600 வருடம் என்னது சாபம். அந்த 600 வருட சாபத்தை போக்கணும். அதை எப்படி போக்குறது, ஜெபிக்கணும். ஜெபிச்சாதான் ஆண்டவர்கிட்ட அந்த சாபத்தை என்ன செய்ய முடியும், போக்க முடியும். ஆண்டவருடைய பாதத்தில் போய் அழுது புலம்பி கண்ணீரோடு அழுகுறாங்க. அழுது மது அருந்தியவர் போல் என்ன செய்கிறாங்க, கிறங்கி போய் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நீங்கள் எப்படியாவது என்ன செய்யுங்க, கொடுங்க. அந்த குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைய உங்களுக்கு என்ன செய்கிறேன், உங்களுக்கே பணிவிடை புரிய கொடுத்துட்றேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு அந்த 600 வருட சாபங்களை ஆண்டவர் உடைத்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். சாதாரணமான குழந்தைவா கொடுத்தாரு, சாமுவேல் என்னும் ஒரு தீர்க்கதரிசி குழந்தை என்ன செஞ்சார், ஆண்டவர்
கொடுத்தாரு. அந்த சாமுவேலை ஆண்டவர் அவரோ அந்த மகனோடு இருந்து என்ன செஞ்சார்? அநேக காரியங்களை செய்ய கிருபை செய்தார். அப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் மன்றாடி நம்ம கேட்கும்போது அந்த காரியத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய பாவங்கள் தான். நம்மளுடைய பாவம், சாபங்கள், நம்ம குடும்பத்தின் சாபங்கள், அகந்தை, ஆணவம், தலையான பாவங்கள் 6 இருக்கு இல்லையா? அந்த காரியங்கள் தான். அந்த காரியங்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்கும்போது நம்ம கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு விடுதலை பெற்று நம்ம என்ன செய்ய முடியும்? குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யாத்ராகமம் 23, 25லேருந்து 26 வரைக்கும் எடுத்து வாசித்தீங்கன்னா தெரியும். நம் நாட்டில் வரட்டு மலடிகளே இராதுன்னு ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யும்னா இருக்கும். அப்போ நம் நாட்டில் வரட்டு மலடிகளே இராதுன்னு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? வாக்கு கொடுத்துருக்கிறாரு. வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறுவாரா? கண்டிப்பாக மாறவே மாட்டார். ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன். வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்துறதுக்கு அவர் மனிதன் அல்ல. அவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படித்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு அந்த குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு எந்தெந்த காரியங்கள் தடையாக இருக்குதோ அந்த காரியத்திற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தில் மன்றாடி அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். கேட்டால் தான் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நாள் கேட்டுட்டு 2 நாள் கேட்டுட்டு 3ஆம் நாள் அந்த ஜெபத்தை விட்டுட்டோம்னா ஆண்டவருக்கு கொடுப்பாரா? ஆமாம், நான் கேட்டேன் ஆண்டவர் தரலை அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. ஆபிரகாம் போல் எத்தனை வருடம் ஆண்டவர் தாக்காற்றுறாரோ அத்தனை வருடமும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? தைரியமாக ஆண்டவர் தருவார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு இல்லையா? அப்போ அதை நிறைவேற்றுவான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். பிரைஸ்தலா, பிரைஸ்தலா. புதிய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 20, 29லேருந்து 34 வரைக்கும் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தாவீது மகனே என் மீது இரக்கம் வையும். தாவீது மகனே என் மீது இரக்கம் வையும். யார்? கண்ணு தெரியாத ஒரு குருடன். அப்போ இயேசு கூட்டமாக எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. சீடர், ஆண்டவர் எல்லாருமே என்ன செஞ்சிட்ருக்காங்க? நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்போ அவர் அந்த வழியாக போகிறாருங்கிறத விஷயத்தை என்ன தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு? உரத்த குரலில் கத்துறாரு. எல்லாருமே அமட்டுறாங்க, கத்தாத கத்தாத, அமைதியாயிரு அமைதியாருன்னு. ஆனால் அவர் என்ன செய்யவே இல்லை, எதையுமே காதில் வாங்கலை. ஆண்டவர் அந்த வழியாக போகிறாரு. அவர் மூலம் எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும், அவர் மூலம் ஒரு விடுதலை நான் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்குள்ள ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் அவரை குணமாக்கிற்றா இல்லையா? கண்டிப்பாக குணமாக்கிற்று. ஆண்டவர் அவருடைய குரலை கேட்டு அவனுடைய பக்கத்தில் போய் என்ன செய்கிறாரு? என்னான்னு கேட்குறாரு. இப்போ எனக்கு நான் கண் பார்வை பெற வேண்டும்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பார்வையே கொடுக்குறாரு. அவன் கேட்காம எல்லாரும் திட்டுறாங்க, எல்லாரும் அமட்டுறாங்க. ஆண்டவர் இங்கிட்டு போகிறாருன்னு சொல்லி கேட்டும் எல்லாரும் திட்டுறதுக்கோசரம் அமைதியாக இருந்து பேச்சை கேட்டு அமைதியாக இருந்திருந்தானா அவன் கண் பார்வை பெற்றிருப்பானா? இப்போ யார் என்ன சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. ஆண்டவருடைய காரியத்தில் பல பேர் பலவிதமாக பேசுவாங்க. நீ ஏன் அந்த ஜெபத்துக்கு போகிற? நீ என்ன பெந்தகோஸ்தா, அதுவா இதுவான்னு சொல்லி பலவிதமான கேள்விகளை என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அங்கே போகக்கூடாதற்கு உண்டான காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? தூண்டி விடுவாங்க. அந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்தோம்னா நம்மளும் அவங்களோட சேர்ந்து அமுங்கி வீழ்ந்து போயிடணும். அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவரை தேடி வந்தோம்னா நமக்கு நிச்சயமாக என்னது? பரலோக ராஜ்யம் உண்டு, அநேக நன்மைகள் உண்டு. அப்போ மற்றவர்கள் பேச்சுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்கக்கூடாது. எனக்கு தேவை, நான் ஆண்டவரத்தில் போகிறேன், என்னுடைய காரியங்களுக்காக தான் நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவரத்தில் போகணும், நான் பரலோகம் போகணும், அதுக்காக தான் என்ன செய்கிறேன்? ஆண்டவரிடத்தில் போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை தான் என்ன செய்யணும்? இருக்கணும். யார் பேச்சை என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஆண்டவருடைய காரியத்தில் யார் பேச்சையும் கேட்காதீங்க. பல பேர் பலவிதமாக பேசி நம்மளுடைய ஊழியத்தை என்ன செய்வாங்க?
தடை பண்ணுவாங்க. அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அதை நம்ம உதறி தள்ளிவிட்டு போனோம்னா நம்ம ஊழியத்தை இன்னும் என்ன செய்ய முடியும்? அதிகமாய் பெருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அடுத்து லூக்கா 5:12-14 வரைக்கும் வாசிங்கயா. பிரைஸ் தி லார்ட். தொழுநோயால் வாதாடுற ஒரு தொழுநோயாளி அவர் ஆண்டவரிடத்தில் போய் என்ன செய்கிறாரு? முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே நான் சுகம் பெற வேண்டும், உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, என்னை சுகப்படுத்துங்கள் என்ன செய்கிறாரு? கேட்குறாரு. அவருடைய விருப்பத்தின்படியே உன்னுடைய விசுவாசத்தின் பொருட்டு என்ன செய்யப்போகிறோம்? சுகம் பெறு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. உடனே அந்த தொழுநோய் என்ன செய்யுது? குணமாகுது. அப்படி தான் நம்மளும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டு நமக்கு என்ன தேவை இருக்கோ, இப்போ நமக்கு படிப்பதற்கு ஒரு ஆலோசனை வேணும், அதையே ஆண்டவரிடத்துல கேட்டு செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, இப்போ நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய பின்னைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா மிகவும் ஆசீர்வாதம் உள்ளதாக என்ன செய்யும்? இருக்கும். இப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஆண்டவரிடத்துல ஆலோசித்து கேட்டு செய்யும்போது அநேக காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல தான் லூக்கா 7:1-10 வரைக்கும் நூற்றுவ தலைவன் இருப்பார். நூற்றுவ தலைவருக்கு வேலை செய்யவே நிறைய பேர் இருப்பாங்க. அவர் போனால் போவாங்க, வானா வருவாங்க, அவர் சொல்கிற வேலையெல்லாம் செய்ய அநேக ஆட்கள் உண்டு. ஆனால் அவருடைய வேலைக்காரனுக்கு என்ன செய்யலை? உடல்நிலை சரியில்லை உடனே என்று என்ன செய்கிறாரு? ஆண்டவரத்தில் போய் கேட்க போகிறாரு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்திற்கு வர நான் என்னது தகுதியற்றவன், நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரே, என்னுடைய ஊழியன் குணம் பெறுவான்னு சொல்லிட்டு. ஆண்டவர் உன்னை போல விசுவாசம் உள்ளவனை இந்த இஸ்ராயல் இடத்துல என்ன செய்யலை? நான் பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆண்டவருடைய ஒரு வார்த்தை என்ன செஞ்சது? குணமாக்கிற்று. ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யும்னா குணமளிக்கும். அவருடைய வார்த்தையும் தான் எல்லாவுமே. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வெறுமையாக என்ன செய்யக்கூடாது? எண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பதில் என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். இந்த பைபிள் முழுசும் அநேக காரியங்கள் இருக்குது. நீ எந்த காரியத்தை எந்த விதமாக எடுத்துக்கிறையோ அதுதான் அந்த காரியம். ஏன்னா ஒரு பைபிள் அர்த்தம், ஒரு வேர்டுக்கு 1000 அர்த்தம் என்ன இருக்குது? உண்டு. நீ எந்த காரியத்துக்கு இதுதான் அப்படின்னு நீ எடுத்துக்கிறியோ அதுதான் அதனுடைய விளக்கம். அப்போ ஒரு பொருளுக்கு ஒரு விளக்கம்தான் இருக்கும்னா நம்ம படிக்கிற புக்கில் தான் அப்படின்னா இருக்கும். இது ஆண்டவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை அநேக காரியங்களை நமக்குள்ளாக என்ன செய்யும்னா செயலாற்றும், கிருகை செய்யும். அவருடைய வார்த்தை இல்லாமல் ஊழியம் பார்க்க முடியுமா? இப்போ ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் ஒன்றுமே நான் சொல்லாமல் அது இப்படி இது இப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? நீங்கள் ஏற்றுக்க முடியாது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லி அவர் நாமத்தை பறைசாற்றும் போது தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? படிப்பதில் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய பைபிளை என்ன செய்யணும்? படிக்கணும், வாசிக்கணும். அநேக காரியங்களை பைபிளில் இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும்? தெரிந்து கொள்ளணும். யாருக்காவது ஒரு பக்கத்தில் உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு காரியங்கள் கேட்குறாங்கன்னா உடனே நம்ம போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி என்ன செய்யணும்? அவர்களுக்காக நம்ம மன்றாடணும். அவருடைய வார்த்தையால் நம்ம சுகம் பெறுவோம், அவருடைய தழும்புகளால் நம்ம சுகம் பெறுவோம், அவருடைய வல்லமையினால் என்ன செய்வோம்? சுகம் பெறுவோம். ஒவ்வொரு நாளும் அதை நம்ம கேட்டு கேட்டு அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். அதே போல தான் உதிரப்போக்குள்ள ஒரு பெண்மணி 1 வருடம் 2 வருடம் இல்லை, 12 வருடமாக என்ன செஞ்சாங்க? கஷ்டப்பட்டாங்க. 12 வருடமாய் கஷ்டப்பட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க, ஒரு 5 நாள் 7 நாள் 10 நாள் போனாவே நம்மளால் தாங்க முடியுதா? கண்டிப்பாக முடியாது. அது சொல்லவே முடியாது வேதனையை. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த பெண்மணி எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. 12 வருடமாய் கஷ்டப்பட்டாங்க. அந்த உதிரப்போக்கு ஆண்டவர் அந்த கூட்டத்தின் மத்தியில் போகிறாரு. அவரை போய் அந்த பெண்மணியாக நடந்து போய் என்ன செய்ய முடியல? தொட முடியாது. ஏன்னா அவ்வளோ கூட்டம். அந்த மகளுக்கும் என்னது? சுகவீனம். அவங்களால முடியல. இப்போ ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் போதும் நான் சுகப்பெறுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். அப்போ ஆண்டவருடைய ஆடை என்ன செய்கிறாங்க? தொடுறாங்க. தொட்ட உடனே ஆண்டவர் இடத்துல வல்லமை என்ன செய்யுது?
புறப்பட்டு போகுது. அதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உணர்றாரு. உடனே யார் என்னை தொட்டது, யார் என்னை தொட்டதுன்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவரே கூட்டமாக இருக்குது, நிறையா பேர் போகிறாங்க வராங்க, இதில் யார் தொட்டதுன்னு நான் சொல்கிறது ஆண்டவரே அப்படின்னு சீடர் கேட்குறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, என்னிடமிருந்து வல்லமை என்ன செஞ்சுச்சு, புறப்பட்டு போச்சு. அவருடைய வல்லமையினால் அங்கே ஒரு சுகம் கிடச்சிச்சு. அப்போ அவங்க நினச்சாங்க, இதை போய் தொட்டால் நான் சுகம் பெறுவேன் அப்படின்னு அவங்க இருதயத்தில் நினச்சிக்கிட்டே போய் என்ன செய்கிறாங்க, தொடுறாங்க. உடனே அந்த சுகத்தை என்ன செய்கிறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. அதே போல தான் நம்மளும் ஒவ்வொரு காரியத்தையும், எந்த காரியமோ அதே போல தான், இது பைபிளில் இருக்க ஒரு காரியம். அதே போல தான் ஒரு பெண்மணிக்கு மாத்திரை போட்டால் தான் பீரியட்ஸ் ஆவாங்க, போய்கிட்டே இருக்கும், ஸ்டாப்பே ஆகாது. மறுபடியும் மாத்திரை போட்டால் தான் என்னாகும், ஸ்டாப் ஆகும். ஆண்டவரே, இது எனக்கு என்ன ஒரு சோதனை, 20 நாள் 30 நாள் போய்கிட்டே இருக்கு, என்னால் தாங்க முடியல. நீங்கள் தான் மருத்துவர், நீங்கள் தான் குணப்படுத்த முடியும், உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த 12 வருடமாய் அந்த பெண்மணிக்கு நீங்கள் எப்படி ஒரு சுகத்தை கொடுத்தீங்களோ அதே போல் சுகத்தை எனக்கும் கொடுங்க. நீங்கள் குணப்படுத்த, எத்தனையோ மாத்திரை மருந்து எல்லாமே போட்டாச்சு, இருந்தாலும் ஒரு சில நாட்களுக்கு மேலே என்ன செய்யலை, அது கண்ட்ரோல் ஆகலை. இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க, கேட்குறாங்க அந்த காரியத்துக்காக. செத்தா கூட சாப்பிட்றேன் ஆண்டவரே, எனக்கு இது என்ன செய்யணும், சரியாகணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஆண்டவர் அதே அடுத்த மாதமே என்ன செய்கிறாரு, அந்த காரியத்தை சரி பண்ணிட்டாரு. இப்போ கரெக்டாக அந்த டைமுக்கு என்ன செய்கிறாங்க, பீரியட்ஸ் ஆவாங்க. கரெக்டாக ஒரு 5 நாள் தான், முதல்ல 30 நாள் 25 நாள் வரைக்கும் போச்சு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அந்த வல்லமை அவங்களும் என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டாங்க. பிரைஸ்தலா. அது நம்மளுடைய ஊழியத்தில் இருக்கக்கூடியவங்க தான். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிட்ருக்காரு, செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அதே போல தான் 5 அப்பம் 2 மீன். எத்தனை பேர் இருந்தாங்க, 5000 பேருக்கு மேலே இருந்தாங்க. இப்போ 2 அப்பம் 2 மீன் 5 அப்பம் வைத்திருக்காங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பிதாவின் இடத்துல ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, அப்பா பிதாவானவரே, இது என்ன செய்யணும், இங்கே வந்திருக்க மக்கள் எல்லாரும் வயிறார உண்டு தான் என்ன செய்யணும், திரும்பணும் அப்படின்னு சொல்லி வானத்துக்கு மேலே உயர்த்தி என்ன செய்கிறாரு, அந்த மீனையும் அப்பத்தையும் ஜெபிக்கிறாரு. அது பள்ளிக்கு பெருகி 5000 பேர்த்துக்கு மேலே உண்டு குடித்து என்ன செஞ்சாங்க, மீதம் 12 கூட என்ன செஞ்சாங்க, வைத்தாங்க. இப்போ ஆண்டவரும் பிதாவிடத்தில் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. அவரும் என்ன செஞ்சார், பெற்றுக்கொண்டார். அதே போல தான் நம்மளும் ஒவ்வொரு நாளும் கடவுளிடத்தில் கேட்டு அநேக காரியங்களை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம கடவுளை மட்டும்தான் எல்லாம் செய்யணும்னா முதன்மையாக வைக்கணும், வேறு யாரையுமே என்ன செய்யக்கூடாது, முதன்மையாய் வைக்கக்கூடாது. கடவுளை நம்ம முதன்மையாக வைக்கும்போது அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் என்ன செய்வார்னா நமக்கு தெரியும். உபாகமம் 28:1-8 வரைக்கும் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லா விதமான ஆசீர்வாதமும் என்ன செய்யும், இருக்கும். அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நம்மீது வைக்கப்பட்ட ஆசீர்வாதம். நம்மளை ஆசீர்வதிக்க விடாமல் ஆண்டவருடைய கை என்ன செய்யலை, குறுகி போகவில்லை. அவருடைய கை விரிந்ததாய் மிக பெரியதாய் ஆசீர்வதிக்க விருப்பமாய் தான் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள நாம் தான் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம், குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். நான் எனக்கு ஆரம்பத்தில் ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, சின்ன பிள்ளை, பிறந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மூளையில் ஏதோ பிரச்சனை. அப்போ ப்ரேயர் சும்மா நார்மலாக தான் பண்ணுவோம். அப்போ நான் வீட்டில் ஒர்ஷிப் மட்டும் தான் பண்ணுவேன், டாக் கொடுக்குறதா எனக்கு தெரியாது. ஆனால் வாரம் ஜெபத்தில் போய் கலந்துக்குவேன், ஒர்ஷிப் பண்ணுவேன். அப்போ ஜெபத்துக்கு வர்றவங்க என்கிட்ட பேசிவிட்டு அவங்க நம்பரை என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க, என் நம்பரை வாங்கிட்டு போனாங்க. இப்போ ஒரு நாள் திடீர்னு ஃபோன் போட்டு, சிஸ்டர் இது மாதிரி எங்கள் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மூளையில் ஒரு பிரச்சனை இருக்குங்கிறாங்க, அதை ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான்
சரியாகுமா இல்லையான்னு சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கேன் எடுக்க தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், இப்போ வந்து உட்காந்துருக்கோம். இந்த ஸ்கேன் எடுத்து அந்த ரிப்போர்ட் வரும்போது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வரணும், அதுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ஒரே பதேஷ்டம் ஆயிடுச்சு. ஐயோ அதுதான் ஜெபிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ஒரே பதேஷ்டம் ஆயிடுச்சு. ஐயோ எங்கள் வீட்டுக்காரும் இல்லை, வேறு யார்கிட்டையாவது சொல்லலான்னா பக்கத்தில் யாருமே இல்லை வேறு. சரி தன்ராஜ் பிரதர்னாலும் பேச சொல்லலாம், அவங்களால ஜெபிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பு வேறு. அவங்க சொன்னோன்னே என்னால் ஜெபம் பண்ண முடியல, ஒரே பதேஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார், குணப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்காக நான் என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. அவங்க ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க. சிஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணதுக்கு நன்றி, பாப்பாவுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பாப்பாவுக்கு பூரண சுகம் கொடுத்துட்டார் ஆண்டவர்னு சொல்லிட்டு அதை வந்து சாட்சியாகவும் சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, பதில் கொடுத்துட்டாரே. அது நம்மளே ஏதோ அறகுறையாக ஜெபம் பண்ணிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு அலைஞ்சோம். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, பதில் கொடுத்துட்டாரேன்னு எனக்கு ஒரே சந்தோஷம். அவங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் என்ன செஞ்சேன், தன்ராஜ் பிரதர்கிட்ட போய் சொன்னேன், இது மாதிரி ஃபோன் பண்ணாங்கன்னே, உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன், நானே ஜெபம் பண்ணேனே, இப்போ அந்த பிள்ளைக்கு சரியாயிடுச்சான் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் ஒன்னே கொண்டு தான் அந்த காரியத்தை செய்யணும்னு விருப்பமாக இருந்திருக்கார் போலையா, அதனால தான் உன் மூலமாக ஆண்டவர் அதை என்ன செஞ்சுருக்காரு, சரி பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து சாதாரணமாக இல்லை, இன்னும் ஊழியத்தை என்ன செய்யணும், பார்க்கணும், நீங்கள் சின்ன பிள்ளை போல் விளையாட்டுத்தனமாக இருக்காதீங்கன்னு சொல்லி அவர் சொன்னார் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த காரியத்தை செய்து முடித்தார். அதே போல் தான் எனக்கு பெஞ்சமின் பிறந்தப்போ ரொம்ப முடியல, அவ்வளோதான் செத்தே போயிடுவேன்னு தான் நினச்சேன் உண்மையிலே. அப்போ தான் தெரியும் பெஞ்சமினுக்கான பேருக்குரிய விளக்கம். அவங்க எவ்வளவா கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு பெஞ்சமினை பெற்றுட்டு என்ன செஞ்சுருவாங்க, ராகேலு இறந்து போயிடுவாங்க. அந்த பேரை வச்சா அந்தக்குரிய சிம்டம்ஸ்லாம் நமக்கு நடக்கணும்ல, சாதாரண பேரை ஆண்டவர் ஒன்றும் என்ன செய்யலை, கொடுக்கல. அப்போ அந்த காரியங்கள் நமக்குள்ளாக நடக்கணும் இல்லையா. பெஞ்சமின் பேர் வச்சாச்சு, பிறந்த உடனேயும் பயங்கர குளிர் காய்ச்ச, ஒன்றுமே செய்ய முடியல, அவ்வளோதாண்டா நம்ம செத்துட்டோம் அப்படின்னு நினச்சேன். கண்ணுக்கு முன்னாடி ஓனாயாக நிற்கிது, சவப்பெட்டிலாம் தெரியுது, பயங்கர ஒரு பயம். அப்போ ஒரே அழுக, நடுச்சாமத்தில் இதெல்லாம் தெரியவும் படார்னு எந்திரிச்சோன்னே ஒரே அழுக, ஒரே படபடப்பு, வேர்த்து கொட்டுது. எங்கள் அத்தை என்னமாச்சு ஏமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள்ட்ட என்னால் சொல்ல முடியல. அப்போ அடுத்த நாள் காலையில் பிரதர்லாம் வராங்க என்னை பார்க்க. அப்போ வில்லியம் பிரதர்கிட்ட தன்ராஜ் பிரதர்கிட்ட சொல்கிறேன், ஏன்னே இது மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க ஒவ்வொருத்தரும் எனக்காக என்ன செஞ்சாங்கன்னா ஜெபம் பண்ணாங்க. அதற்கப்புறம் தான் என்ன செஞ்சிச்சு, ஒரு ரிலீஃபே என்னால் உணர முடிஞ்சிச்சு. அதுலேருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுத்தாரு. இப்போ பிறந்ததோட ஆஸ்பத்திரியிலேருந்து நேராக ப்ரேயர் டவருக்கு வந்து தான் எங்கள் தம்பியை போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு என்ன செஞ்சோம், போனோம். இருந்தாலும் ஒரு பயம், மறுபடியும் அந்த குளிர் காய்ச்சல் வந்துருமோ, மறுபடியும் நமக்கு ஏதாவது ஆயிருமோன்னு. ஆனால் ஆண்டவர் அதை அப்படியே என்ன செஞ்சிட்டாரு, சரி பண்ணிட்டார். இப்போ நான் கேட்குறேன், ஆண்டவரே இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல என்ன செஞ்சேன், கேட்டேன். எனக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபிங்க. என்னால் அந்த சூழ்நிலை என்ன செய்ய முடியல, ஜெபிக்க முடியல, நீங்கள் எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், கேட்டேன். ஆண்டவர் அவங்க எனக்காக ஜெபிச்சாங்க. அதன் மூலம் நான் ஒரு விடுதலை என்ன செய்ய முடிந்தது, பெற்றுக்கொள்ள முடியுது. ஒரு சுகம் என்ன செஞ்சார், ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. இப்போ எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகாமல் ஆண்டவரத்தில் கேட்டு ஜெபித்து அந்த காரியங்களெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும், இருக்கணும். பிரைஸ் தி லார்ட்.